இந்த டிராஃப்ட் காராமி பார்த்தீங்கன்னா நான் அக்வேரியமில் வாங்காமல் ஏரியில் மீன் பிடிச்சேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எனக்கும் பார்க்கும்போது எப்படான்ற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்தது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சம மழையில் நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சில குட்டி பசங்க வாட்டர் கேனில் கலர் மீன் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன மீன் பார்த்தா டிராஃப்ட் காராமி தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரிக்கு மீன் பிடிக்க போயிட்டேன். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தும் ஓடலை, எல்லாருமே ஈஸியாக தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கல்லுக்கு கீழே இருந்து தான் அதிகமாக இருந்தது. இந்த மீன் எவ்வளோடா பிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு ஒரு 30-40 மீன் கிட்ட பிடிச்சோன்னு சொன்னானுங்க. நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான் எங்களுக்கு கிடைச்சது. எப்படி இந்த மீன் ஏரியில் வந்ததுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. நாங்கள் பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் தான் இருந்தது. இது எங்கேயாச்சும் ஃபார்ம்லேருந்து தப்பிச்சு வந்துடுச்சா இல்லைனா இது எப்படி வந்துச்சுன்றது எந்த கதையுமே தெரியல. பிடிச்சிட்டு வந்த மீனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம வாட்டர்லையும் ஏரி தண்ணிலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்கில் விட்டுட்டோம். எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது, இல்லைன்னா நான் நிறைய ஃபிஷ் பிடிச்சிருப்பேன். இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மீனே தெரியாமல் எங்கள் ஊர் பசங்க பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக இந்த மீனை தூண்டில வச்சு பிடிச்சிருக்கானுங்க.